ஏன் அங்க பெரியவன் சொல்றேன்னு கேட்டா, என்ன நான் நினைச்சேன் நான் பெரியவன் ஆக முடியாது. தன்னைத்தான் காதலனாகின் எனை தொன்றும் துண்ணற்க தீவினைப்பால் ஒரு குரல் இருக்கு. செல்ஃப் லவ் இருக்கக்கூடாது. என்ன லவ் இருக்கக்கூடாது? செல்ஃப் லவ். என்னையே நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. அதனால ரொம்ப அழகா சொன்னாங்க, சுக்ரே பூஜ்யத்தே ராஜா சுக்ராமே பூஜ்யத்தே பிரபு சுக்ரே பூஜ்யத்தே மூர்க்கா சுக்ராமே பூஜ்யத்தே பிரபு சுதேசே பூஜ்யத்தே ராஜா வித்வான் சர்வத்திர பூஜ்யன்னு ஒரு அழகான ஒரு நீதி சாஸ்திரத்தில். மூர்க்கனாயினா தம் வீட்டுல கோபக்காரர் தம் வீட்டுல கொண்டாடுவாங்களாம். சுக்ரே பூஜ்யத்தே மூர்க்கா சுக்ராமே பூஜ்யத்தே பிரபு. பிரபுவா இருந்தா தன்னுடைய கிராமத்துல பெருமையா இருக்கணும். சுதேசே பூஜ்யத்தே ராஜா. ராஜா அந்த ஊர்ல மட்டும், அதாவது நாட்டுல மட்டும் மதிப்பு இருக்கும். ஆனா வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. எனவே அப்படிப்பட்ட நிலையிலே எந்த இடத்திலே நல்லவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் கொண்டாடுவார்கள். அதனால ஊருக்கே நல்ல பேர் வரும். இந்தியாவுக்கே காந்தி தேசம்னு பேர். வெளிநாட்டுல என்ன பேர்? இந்தியாவுக்கு காந்தி தேசம்னு பேர். அதனால பெரியாழ்வாரை நம்ம சொன்னாலே புண்ணியம். அது மட்டுமல்ல, அவர் எங்கேயும் போய் படிக்கல. ஏடறியேன் எழுத்தறியேன் சொல்ல பாருங்க, அது மாதிரி அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா எம்பெருமானே போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து என்பால் ஆதரம் பெருக வைத்தாய்ன்னு சொல்லி, அப்படி அவர் எப்படி சிகாகோ மாநாட்டில் விவேகானந்தர் மிகச்சிறந்த ஒரு கிளாரியன் கிளார்க், இந்த மதத்துக்கே ஒரு பெரிய அற்புதமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் எங்க சிகாகோவில். அதே மாதிரி பெரிய ஆழ்வார் பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று இண்டிய சங்கம் எடுத்து உதவே வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழி அறுத்தார் பாதங்கள் யாமுடைய 10. பெரியாழ்வார் என்ன பண்ணார்னா, பகவானுக்கு பல்லாண்டு பாடினார். அழிந்து போகக்கூடிய பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடமும் உள்ள இந்த உலகத்திலே பிறந்து பிறந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜகரே சயனம் இகசம் சாரே மகுதுக்காரே, இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே பிறந்த ஒரு சாதாரண மனிதன் பிறப்பிலியான எம்பெருமானே. அவன் பிறக்கிறது கிடையாது, அவன் இறக்கிறதும் கிடையாது. உயர் வர உயர்மலம் உடையவன், மயர் வர மதிநலம் மருளினன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி. அப்படிப்பட்ட எம்பெருமானை இவர் பார்த்து சௌக்கியமா இருக்கணும். டாக்டரை பார்த்து பேஷண்ட் சொல்றார் சௌக்கியமா இருக்கணும். அது வேடிக்கை இல்லது. அவர் பேஷண்ட், இவர் டாக்டர், மருத்துவர். ஆனா மருத்துவரை பார்த்து ஒரு நோயாளி சொல்றார் நீங்க நல்லா இருக்கணும். ஒருவேளை இப்படி இருக்கலாம், என்ன நான் நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்க கொஞ்சம் அது கொஞ்சம் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவார். அதாவது கொஞ்சம் புரியாத புதுரை. பெரியாழ்வார் என்ன பண்றார்? பகவானை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? சச்சங்க சக்கரம் சகரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசேருயக்ஷரம் சகாருவக்ஷ சலசோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் திருக்கண்டேன் பொன்னேனி கண்டேன் திகழும் அருட்கள் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன். ஒரு ஆழ்வார் இது. இவரும் கண்டார். அத்தோடு நிறுத்திகளவர் பார்த்தார். சங்கா, ஐயோ நீ 1000 வருஷம் இருக்கணும். சக்கரமா நீ 1000 வருஷம் இருக்கணும். திருமார்பு லட்சுமியா நீ 1000 வருஷம் இருக்கணும். சூஷ்மம் பண்ணாரு. என்ன பண்ணார்? நானும் 1000 வருஷம் இருக்கணும். அடியோ மோடும். அந்த அடியேன்னு சொல்ல கவனிக்கணும். அடியே நல்ல அடியோ, அடியேன்னு நானும் சொல்ல நாங்கள். அதாவது முக்கியம் என்னன்னு கேட்டா சத் சங்கம் சுவாமி. இந்த இடத்துல என்ன பெருமைன்னு கேட்டா, நான் நினைச்சு பார்க்கிறேன், இது மினியேச்சர் இந்தியா. மினியேச்சர் இந்தியா இல்லையா? ஒரு சின்ன ஒரு இந்தியாவினுடைய ஒரு சின்ன பகுதி, ஒரு செல் மாதிரி இருக்கு. ஏன்னா எங்கிருந்தோ வந்தவர்கள், எத்தனையோ வயதிலே இருப்பவர்கள், எத்தனையோ சூழ்நிலையே வந்தவர்கள். அப்ப இந்தியா மாதிரி இதுவும் ஒரு சாம்பிள். இந்தியாவில் எப்படி வெவ்வேறு விதங்கள் அதாவது மாநிலங்கள் அவங்க மரபுகள் இருக்கிறதோ அது மாதிரி. எதுக்குன்னா இது ஒரு அழகான ஒரு சொசைட்டி. இந்த சொசைட்டிய நாம இந்த சத் சங்கத்தை சத் சங்கம்னா என்ன அர்த்தம்? சத்தை எவன் நினைக்கிறானோ சத் சங்கம். சத்துனா யாரு? அப்ப அசத்துனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் சத்து தெரியும். ஏன்னா ஈஸியா நமக்கு அசத்து தெரிஞ்சுக்க முடியும், சத்து கஷ்டம். தீமையை ஈஸியா தெரிஞ்சுக்கணும், நன்மையை தெரிஞ்சுக்கணும். எது நன்மைன்னு நமக்கு தெரியல. இது வரைக்கும் பல பேருக்கு இன்னும் நன்மை என்னன்னு தெரியல. ஏதோ வாழ்ந்து இருக்கும் போது எது நல்லது தெரியல. சரியான ஆச்சாரம் சொன்னாதான் நமக்கு நன்மை புரியும்.
ஏன்னா எதை செய்யணும் எதை செய்யலன்னு புரியல. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த உலகத்திலே நமக்கு நிலையான நிலை பெறுமாறு எண்ணிதியேன்னு கேட்கிறார். இந்த உலகத்தில் நாம் நிலை பெற வேண்டுமானால் என்ன பண்ணணும்? நீச்சாசிரயம் ந கர்த்தவ்யம், கர்த்தவ்யம் மகதாசிரயம். என்ன அர்த்தம்? நீச்சாசிரயம் ந கர்த்தவ்யம். அற்பர்களை பிடித்துக் கொள்ளாதே. ஒரு வெள்ளத்துல போய்கிட்டோம், பெரிய வெள்ளம். ஒரு வெள்ளத்துல போகும் பொழுது அதிலே இலைகள் மிதக்கின்றன, அதிலே செடி கொடிகள் மிதக்கின்றன. அப்படி போகும்போது அந்த செடி கொடியும் இலையும் மிதிச்சா நிக்க முடியுமா? ஆனா பக்கத்துல அப்படி ஓடும் பொழுது ஒரு ஆழம் விழுது, கீழே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ துப்புடையாரை அடைவதல்லால் சோர்விடத்து துணையாவர் என்றே. எதுக்கு நம்ம பிடிச்சுக்கிறோம்னா, ஆபத்து காலத்துல உதவுவான்ற காலத்தால் பெரியவாளை வச்சுக்கிறோம். பெரியோரை துணைக்குள். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே ரொம்ப அற்புதமா பெரியாழ்வார் நமக்கு என்ன காட்டுறாருன்னா, எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, அவரவர் தம தம அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். அவரவர் அற்புதமான பாட்டு நம்மாழ்வார், யாரையும் தப்பா சொல்லவர். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். ஏண்டானா அவரவர் விதிவழி அடைகின்றனரே. இந்த 6:15 மணிக்கு நாம இப்ப வந்து பெரியாழ்வாரை அனுபவிக்கிறோம். இதே நேரத்துல சேலத்துல என்னென்ன பண்றாங்க நினைச்சு பாருங்க, ஒரு வேடிக்கை. அப்ப அவரவர் விதி வழி விநாச காலே விபரீத புத்தின்னு சொல்லி நம்முடைய எதிர்காலத்தில் நம்ம நல்லவன ஆக வேண்டுமானால் நமக்கு நல்ல சூழ்நிலை உண்டாக்கி கொடுக்குறாங்க. நமக்கு கெட்டது வரணும்னா பின்னால அது மனசை மாத்தலாம். ஏன்னா ஒரு ராவணனுக்கு அவன் மிகச்சிறந்தவன், அவன் வேதம் தெரிந்தவன், சிவனுடைய பக்தன், சக்தி உள்ளவன், சிவபக்தி உள்ளவன். ஆனால் மாலியவான் சொல்றான், விபீஷணன் சொல்றான், அத்தனை பேரும் சொல்றான். ஆனா என்ன பண்ணல, அவன் கேட்கல. அப்ப என்ன தெரியுதுன்னா, ஊழ்வினை உறுத்து வண்டு ஊட்டும். அவன் ஊழ்வினைன்னு இருக்க, அது சும்மா இருந்தா கூட அது உறுத்து, அது நம்ம கட்டாயப்படுத்துமாம். அப்படி பார்க்கும்போதுதான் அந்த விதியை வெல்ல வேண்டுமானால் என்ன பண்ணணும்? தூயரரு சுடரடி தொழுதல் மனநே. வேற வழி கிடையாதான். கேசவனையே நாம் வாழ்த்த வேண்டும். அப்படி இருந்தால் என்னாகும்? சோகங்கள் போக வேண்டுமானால் எம்பெருமானை வணங்க வேண்டும். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றுவது. ஆகையினால் இந்த பெரியாழ்வார் சொல்றார், இந்த பெருமாளை பார்த்த உடனே அழகான பெருமாளை பார்க்கிறார். அதரம் மதுரம், வதனம் மதுரம், சரித்தம் மதுரம், கமனம் மதுரம், ஹிருதயம் மதுரம் பார்த்து இந்த மதுரையெல்லாம் நடக்குது. எனவே மதுராதிபத்தே அகிலம் மதுரம் சொல்லி இந்த பெருமாளை கூடல் அழகர் இவரை பார்க்கிறார். பெரியாழ்வாராகிய அடியானும் முடியானாகிய அந்த எம்பெருமானும் கூடல் அழகு போல் இருக்குது. கூடல் அழக பார்க்கிறோம், அதுதான் பெரியாழ்வார். அதனாலதான் பெரியவர்கள் என்ன பண்ண 4000க்கு நீங்கள் வாழ்வேன்னு சொன்னா கூட அதுல பல்லாண்டு இல்லாமல் 4000 இவர்கள் தொடங்க மாட்டாங்க. அது பேர் பிரணவம்னு சொல்லி, அது ஓம்னு சொல்லி அந்த பிரணவத்தை தான் ஆரம்பிக்காங்க. முடியும் பொழுதும் பிரணவத்துல முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப அருமையா சொல்லி, இதை விட பெரிய அதிசயம் நம்ம இன்னே சொன்னேன், ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு மாதிரின்னு. அது அந்த மதுரகவி ஆழ்வார் இருக்காரு, அவருக்கு ஆழ்வார்னு பேரு. மற்ற ஆழ்வாரும் பகவானை பாடினார்கள், அவர் பகவானை பாடலை, ஆனா அவருக்கு ஆழ்வார் பேர். அவர் என்ன பேர் அவருக்கு? மதுர கவி ஆழ்வார். அவர் என்ன பண்ணுகிறார்? தேவு மற்ற, இது ரொம்ப துணிச்சல் வேணாமா? தேவு மற்ற அறியேன், மற்றுமோ தெய்வம் உண்டோ மதியிலா. ஒரு ஆழ்வார் பாடுங்க இல்லையா? மற்றுமோ தெய்வம் உண்டோ மதியிலா மானிடங்கால் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் என்று மாற்றி அற்றமே ஒன்றறியே அவனல்லால் தெய்வம் இல்லை. கற்றினம் மெய்த்த எந்தை கண்ணன் தான். கற்றினம் மெய்த்த எந்தை கல்லை பரிவின்னு சொன்னார் திருமாலையில. மற்றுமோ தெய்வம் உண்டனர். மதுரைக்கு சொல்றார், தேவு மற்ற அறியேன், எந்த தெய்வம் வேண்டான்றார் அவர். தேவு மற்ற அறியேன், குருகு நம்பி பாவில் இன்னிசை பாடி திரிவனே. நீங்க நம்மாழ்வார் போருன்றான்னு சொல்லலாம்னா இதையும் 4000 சேர்த்திருக்கேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. 4000 பேரு பகவானை பத்தி அருளி செயல்னு பேரு. எம்பெருமானுடைய அருளி செயல் அது பூராவே பாட்டு. ஆனா அதுல எம்பெருமானை பாடாதவருடைய பாட்டும் இருக்கு. இன்னும் வேடிக்கை என்னன்னா, கவனிச்சு பார்த்தா ஒரே ஒரு வரி வருது, கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கற்றும் பண்ணிய. பகவானும் வரதா இல்லையா? அவர் விட்டுல வேடிக்கை பாருங்க. கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கற்றுண்ண பண்ணிய பெருமாயன்னு சொல்லி அவனுடைய அருளை பெற்றவன் ஆரம்பிக்கிறார். எதுக்கு தெரியுதுன்னா, நம்முடைய சமுதாயத்துல, இந்த வைணவ சமுதாயத்துல இது போன்ற ஒரு இன்னோவேஷன் பேருவார். இன்னோவேஷனா என்ன, டிஸ்கவரின்னா என்ன? ரெண்டும் ஒரே ஒன்னா. இன்வென்ஷன், டிஸ்கவரி. இன்வென்ஷனா என்ன, டிஸ்கவரினா என்னன்னு பார்த்தா, கண்டுபிடிப்புன்னு ஒண்ணு இருக்கு, இன்வென்ஷன். டிஸ்கவரினா அதுவும் கண்டுபிடிப்பு தானே. என்ன வித்தியாசம்? ரெண்டும் கண்டுபிடிப்பு தான். இன்வென்ஷன் தமிழ் என்ன சொல்லுவோம்? இன்வென்ஷனாலும்
கண்டுபிடிப்பு, டிஸ்கவரினாலும் கண்டுபிடிப்பு. என்ன வித்தியாசம்னா, இருக்குது நமக்கு தெரியல, அதை கண்டுபிடிச்சா டிஸ்கவரியா இருக்கு. அமெரிக்கா இருந்துட்டு இருக்கு, கொலம்பஸ் அப்பதான் அமெரிக்கான்னு தெரியும். அது இருப்பதை கண்டுபிடிப்பது டிஸ்கவரி, இல்லாத அதாவது புதுசாக இன்வென்டட். இப்போ கரண்ட் மின்சாரத்தை கண்டுபிடித்தா சொல்லும், அப்ப இன்வென்ட். அது மாதிரி நம்முடைய பெரியாழ்வார் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த எம்பெருமானை தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பாசுரம் வேற யாரும் எந்த ஆழ்வாரும் சொல்லல. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம். அது மட்டும் இல்லை, இன்னொரு அற்புதமா இன்னும் மேல வரும். தமிழ்ல பல தமிழ்கள் உண்டு. கலம்பகம் உண்டு, சிலேடை உண்டு, வெண்பா உண்டு, ஆசிரியர் நிறைய பாட்டுகள் நிறைய இருக்கு. கலம்பகம், அப்புறம் சீட்டுக்கவி, தூது எல்லாம் உண்டு. பிள்ளைத்தமிழ்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்ல பிள்ளைத்தமிழ் என்ன அர்த்தம்? பிள்ளையை பற்றி பாடும் தமிழ் பிள்ளைத்தமிழ். அப்படிப்பட்ட பிள்ளைத்தமிழை முதல் அறிமுகப்படுத்தியவரே பெரியாழ்வான்னு சொல்றான். பிள்ளைத்தமிழ்னா என்ன? அவன் என்ன சொல்றான்னா, குழந்தைகளை இப்ப நம்மளாம் கவனிக்கிறதே கிடையாது. நம்ம இன்னே சொன்னேன், கிரிச்சுன்னு சொல்லி 2 வயசு 3 வயசுல என்ன பண்றோம்? குழந்தைய எங்கேயோ அனுப்பிச்சோம். அப்பா அம்மா குழந்தைய பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஆனால் பெரியாழ்வார் அந்த குழந்தைய ஒரு அம்மா மாதிரி, தாயுமானவன் சொல்றான் பாருங்க, அது போல கவனிச்சிருக்கார். யாரை கவனிச்சிருக்கார்? கண்ணனை அணுவா ரசிச்சிருக்கார். கண்ணன் நடந்தா எப்படி இருக்கும், கண்ணன் சிரிச்சா எப்படி இருக்கும், கண்ணன் தளர்நடை, ரொம்ப தளர்நடை நடவானோ. என்னது? ஏன்னா குழந்தை வளர்த்து இந்த மூட்டுலாம் சரியா இருக்காதான். இப்ப நமக்கு வயசான மூட்டு சரியா இல்லை, சின்ன வயசுல மூட்டுக்கள் சரியா இருக்காது. அப்ப என்ன பண்ணும்? தத்தி தத்தி நடந்து வரும் தங்க பாப்பான்னு ஒரு பாட்டு. அது மெதுவா நடக்கும் பாவம். நீ சொல்றார் கண்ணன் தளர்நடை நடவானோன்றார். நல்லா கவனிங்க, எல்லாம் அப்பா அம்மா தான். ஆனா எத்தனை அப்பா அம்மா குழந்தைய கவனிச்சு, இது தலை, இது மூக்கு, இது கழுத்து, இது உடம்புன்னு ஜலம் கொட்டுறவன் எத்தனை பேர்? அந்த காலத்துல கால் நீட்டி வச்சுட்டு குழந்தைய உப்புற படுக்க போட்டு இல்ல ஜலத்தை கையில வாங்கி, அதுவும் எப்படி திட்டமான சூட்ல அந்த குழந்தைய நீவி விடுவாளாம் இல்லையா? காலை நீட்டுண்டு குழந்தைய படுக்க போட்டு இப்படிலாம் பண்ணுவாளாம். ஆனா இப்ப எத்தனை குழந்தைகள் யாரு கழுவுறா? குழந்தை, அதாவது குழந்தைய அம்மா குளிப்பாட்டுறாங்க, பாட்டி குளிப்பாட்டுவா அல்லது ஆயா குளிப்பா. ஆயான்றது வெளியே ஆயா, பாட்டியும் சொந்த பாட்டியா இருக்கலாம், சொந்த ஆயா. அப்ப குழந்தைகளை கவனிப்பது குறைச்சல். ஆனா பெரியாழ்வார் கவனிக்கிற இது ஒரு அற்புதமான விஷயம். ஒரு முக்கியமான சொல்லி நான் இந்த சில பாட்டை படிக்க போறேன். முக்கியமானது என்னன்னா, குழந்தைகளை நாம் கவனிப்பதில்லைன்னு சொன்னேன். அந்த குழந்தை செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் பொழுது குழந்தை நிர்வாணமாக சின்ன குழந்தை, அந்த குழந்தை இருக்கும் பொழுது அடிக்கடி யூரின் போகுமா, குழந்தை சிறுநீர் கழிக்கும். இப்படி கழிக்கும் போது அதையும் வேடிக்கை கவனிக்கிறார் அவர். ஒரே சமயத்துல சிறுநீர் கழிக்காதான், தொடர்ச்சியா வராதான் சிறுநீர். குழந்தைகளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா வரும். இதை யார் கவனிச்சது? பெரியாழ்வார். என்ன சொல்றார் அவர்? ரொம்ப அழகா சொல்றார். அது மொட்டு நடுவே வளர்கின்ற, அதாவது மொட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டே போல் சொட்டு சொட்டென்று துளிர்க்க துளிர்க்க கோவிந்தன் வந்தனை புறம்புல்குவான் என்று அழகா சொல்றார். அதாவது மாணிக்க மொட்டே போல் என்ன பண்றதா, அந்த என்ன சிறுநீர் கழிப்பது என்பது பல பேர் பிடிக்க, அதை நம்ம விளம்பரப்படுத்த மாட்டோம். ஆனா அந்த குழந்தை இந்த ஓடி வரானா, அப்படி ஓடி மகவான், அதாவது அப்பாவையோ அம்மாவையோ கட்டிக்கிறான். அப்ப அந்த குழந்தை ஓடி வர அழக சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? துளிர்க்க துளிர்க்க, வாங்க சுவாமி, எதிர்பார்த்துட்டே இருக்கு. அதனால துளிர்க்க துளிர்க்க கோவிந்தன் வந்தனை புறம் கொள்ளுவான். உங்களுக்கு என்ன வேணும் என்று சொல்லி, இந்த புறம் புல்குதல், இந்த வார்த்தையே புதுசா இருக்கும். புறம் புல்குதல் யாருக்கா தெரியுமா? குழந்தை உப்பு கட்டிக்கிறது, உப்பையே டாட்டா உப்பா போயிடுச்சு. இப்போ அந்த உப்பையே நம்ம, அப்பெல்லாம் உப்பு மூட்டை இருந்தது. நான் சொன்னேன், குழந்தைய உப்பு மூட்டையே கிடையாது. அப்புறம் உப்பு மூட்டை கட்டிக்கிறது எப்படி தெரியும்? உப்பு மூட்டையெல்லாம் பாக்கெட்ல வருது. உப்புலாம் வண்டியில கோணியில எடுத்துன்னு அப்பெல்லாம் உப்பு வியாபாரி சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, என்ன அழகா சொல்றார் அவர். எனவே பெரியாழ்வாருடைய அனுபவம் இருக்கிறதே. அந்த பெரியாழ்வார் கண்ணை பார்க்கிறார், காலை பார்க்கிறார், அதாவது பாதத்தை பார்க்கிறார், கண்டைய பார்க்கிறார், முட்டிய பார்க்கிறார், தொடைய பார்க்கிறார், இடுப்பை பார்க்கிறார், உண்டிய பார்க்கிறார், மார்பை பார்க்கிறார்,
கழுத்தை பார்க்கிறார், தலையை பார்க்கிறார்னா இப்படி அணுவா யாரு பார்த்தோம்? நம்ம குழந்தை யார ஸ்கேன் பண்ணுவோம், அதாவது மிஷினை வச்சு ஸ்கேன் பண்ணுவோமோ தவிர குழந்தைகளை அப்பா அம்மா கவனிச்சு பார்க்கறது கிடையாது. ஆனா இங்க பெரியாழ்வார் பார்த்திருக்கார் பாருங்க, ரொம்ப அற்புதமா பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்னா அந்த பாட்டு தான் பெரிய பாட்டு. பெரியாழ்வார் 473 பாட்டு மொத்தம். அதெல்லாம் இந்த பாட்டு 21 பாட்டா, 21 20 பாட்டுக்களை சாதாரண 10 11 தான் இருக்கும். 10 11 ஏதோ ஒண்ணு பாட்டு 12 நாம பாட்டு போட்டு 12 13 வரப்போ தெரியுது. எதுக்கு சொல்றேன்னா இவர் சொல்ற எப்படி அந்த குழந்தையை அனுபவிக்கிறார் என்பதை நாம் பார்க்க போறோம். அதாவது நேரடியாக அவர் சொன்னால் பெரியாழ்வார பார்க்கல. அதாவது மாம்பழம் சாப்பிட போறது சேலம் தான் இது. மாம்பழம் சாப்பிட போறதுல மாசா சாப்பிட போறோம். என்ன சாப்பிட போறது இல்ல, மாம்பழம் சாப்பிட போறது இல்ல, என்ன சாப்பிட போறோம்? அப்ப என்ன அர்த்தம்? மாம்பழம் தான் அது நேரடியா பல்லுலாம் கிடையாது யாருக்கும் சரியா சாப்பிட்றது. அது கடிச்சு உறிஞ்சி இடிந்து கஷ்டமா இருக்கு. அதனால என்ன பண்றோம்? ஜூஸ் ஆக்கி அதை பண்ற மாதிரி ரொம்ப அழகா சொல்றார். இந்த குழந்தை பெரியாழ்வார் கண்ட கண்ணல்ல, இந்த பெரியாழ்வார் கண்ணனை பார்க்கும்போது படுத்துற கண்ணன். படுத்தும் போது நீங்க எல்லா உறுப்பையும் பார்க்க முடியும். அவர் காலை தூக்கி அந்த காலை அதாவது வாயில வச்சு கொண்டு படுத்து கொண்டு இருப்பார். பேதை கூழவி பிடித்து சுவை துண்ணும் பாதகமலங்கள். என்ன அழகா பேதை மிகவே அந்த குழந்தை மிக காலை வாயில வச்சுக்கிட்டு பேதையா தான் இருக்கணும். ஏன்னா யாருமே கால்னா அதுவும் நம்ம கால் தான். அது காலில் கொஞ்சம் நம்ம காலையும் நம்ம கொஞ்சம் கேவலமா நினைக்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லை சார், 2 கை இருக்கு. இந்த கையமா ஒஸ்தியான கையை நினைக்கிறோம், இந்த கையை கொஞ்சம் மோட்டமான கையா நினைக்கிறோம். அதான் அவன் சொன்னான், தொழுகைன்னு ஒண்ணு வந்தாதான் 2 கையும் ஒன்னா சேருமா. எப்ப சேரும்? தொழுகைன்னு ஒண்ணு வரும்பொழுதுதான். அப்ப இடக்கை வலக்கைன்ற வேதம் இல்லாம அப்ப பகவானை நினைக்கும் பொழுது இந்த கேவலம் மறைஞ்சு போறது. பகவான் ஒருத்தன் வந்துட்டானா அவங்கிட்ட கேவலம் கிடையாது ஆரம்பிக்கும். அதனால அப்படிப்பட்ட பாக்குறோம் பேதை குழவி. அந்த குழவியே அப்பாவி குழந்தையா. நல்லது எது, கெட்டது எது, பெரியது எது, சின்னது எது ஒண்ணுமே தெரியாதான். பேதை குழவி பிடித்து சுவை துண்ணோ பாதகமலங்கள் காணீரே. பேதை ஆறுமே என்ன வாசிக்கலாம். பேதை பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாதகமலங்கள் காணீரே. பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாதகமலங்கள் காணீரே. தத்தி பதித்து தலை பெய்தார் போலெங்கோ. தத்தி பதித்து தலை பெய்தால் போலெங்கும் முத்து மணியோ மணிவண்ணன் பாதங்கள் ஒத்தித்திருந்தவ காணீரே. ஒளிவளையீர் வந்து காணீரே. இணைக்காலில் வெள்ளை தலை நின்றீலங்கும் கணைக்காலிருந்தவ காணீரே. இணைக்காலில் வெள்ளி திரை நின்றீலங்கும் பிழைக்காலில் வெள்ளி தலை நின்றீலங்கும் கணைக்காலிருந்தவ காணீரே. பழந்தாம்பாலோச்ச பழந்தாம்பாலோச்ச பயத்தால் தவழ்ந்தான். பழந்தாம்பாலோச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தால் இருந்தவ காணீரே. முழந்தால் காணீரே. மரங்கொள் ஈரணியன் மார்பை முன்கின்றான். மரங்கொள் ஈரணியன் மார்பை முன்கின்றான். குரங்குகளை வந்து காணீரே. தவழும் போது முட்டி முக்கியம் இல்லையா? குரங்குகள் சொல்றேன். தவழ்ந்தான் குரங்குகளை வந்து காணீரே. அத்தத்தில் 10ஆம் நாள் அத்தத்தில் 10ஆம் நாள் தோன்றிய அச்சூதன். அத்தத்தின் 10ஆம் நாள் அத்தத்தில் 10ஆம் நாள் தோன்றிய அச்சூதன்
முத்தமிருந்தவ காணீரே முகிழ்முலையீர் வந்து பெரிய அதிசயம் என்னன்னா இந்த ஒவ்வொரு சொல்லும் போது ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு மாதிரி சொல்றார் அவர். அடுத்தது நெருங்கு பவளமும் நேர் நானும் முத்தும் இடுப்பு மருங்கும் இருந்தவ காணீரே நந்தன் மதலைக்கு நன்று மழகிய உந்தியிருந்தவ காணீரே ஒளிவளையில் வந்து காணீரே பதற்றப்படாமே பழந்தாம்பாலர்த்த உதரமிருந்தவ காணீரே பதற்றப்படாமே. ஏன்னா கண்ணன் பெரியவன் பகவான், அங்க இருக்கிற பழந்தாமா புது தாம்பு கிடைக்க வேண்டாமோ? ஏற்கனவே அது யூஸ் பண்ணி அது தேஞ்சி போனதான். பதற கொஞ்சம் கூட அழட்டிக்காம பதறப்படமே பழந்தாம்பாலார்ந்த உதரமிருந்தவ காணீரோ குருமாமணி போன் குலவி திகழும் திருமார்பிருந்தவ காண். என்ன அழகா கொஞ்சமா வராது மேலே குருமார்பிருந்தவ காணீரோ தத்மக்ஷஸ்தல நித்யவாசரசிகாம் தச்சாந்தி சம்பத்தனி. சுப்பிரபாதத்துல 2வது பகுதி வெங்கடேஷ் சோஸ்தத்தை கம்மல்லா குச்சூ சுக்க குங்குமத்தோ நியத்தா ருணிதா துள்ள நீலத்தனோ அவனுக்காக பாடுறது மாட்டேன். ஏன்னா அந்த நல்லா வரும் குமக்கும். கம்மல்லா குச்சூ சுக்க குங்குமத்தோ நியத்தா ருணிதா துள்ள நீலத்தனோ கம்மல்லா எத்தலோ ஜன்னலோ கப்பத்தே விஜயி பவ வெங்கட சைலப்பத்தே சங்கு தங்கு முங்கை நங்கை கொங்கை தங்கள் உற்றவன் அழ்வார் சொல்றார். சங்கு தங்கு முங்கை நங்கை கொங்கை தங்கள் உற்றவன் கம்மல்லா குச்ச சூச்சுக்க கம்மல்லா குச்ச சூச்சுக்க குங்குமத்தோ நியதாருணிதா துல நீலத்தனோ. அப்படி குருமாமணி பூன் குலவி திகழும் திருமாபிருந்தவ காணீரே வாழ்கொள் மலையை தாருயிர் வௌவினார் தோள்கள் இருந்தவ காணீரே அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவ காணீரே. 2 கண்டன், நீலகண்டன் ஒரு முழு கண்டம் போடும். அதனால எல்லாத்தையும் சாப்பிட்டாராம். என்னென்ன சாப்பிட்டார்? அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவ காணீரே ஆண் தொண்டை வாயமுதாரித்தாச்சிய ஆண் தொண்டை வாயமுதாரித்தாச்சியர் தான் தொண்டை வாயால் தருக்கி பருகும் செந்தொண்டை வாய் வந்து காணீரே செந்தொண்டை வாய் வந்து காணீரே வாக்கும் நயனமும் வாயும் ஒருவலும் மூக்கும் இருந்தவ காணீரே வாக்கும் நயனமும் வாயும் ஒருவலும் மூக்கும் இருந்தவ காணீரே தின்கொள் அசுரர் தேய வளர்கின்றார் கண்கள் இருந்தவ காணீரே. கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரிய வாய கண்கள் இருந்தவ காணீரே உருவோ கரிய ஒளிமணிவண்ணன் உருவமிருந்தவ காணீரே உருவு கரிய ஒளிமணிவண்ணன் புருவமிருந்தவ காணீரே வண்ணமெழில் கொள் மகர குழைவை வண்ணமெழில் கொள் மகர குழைவை சின்னமிருந்தவ காணீரே பற்றி பறித்து கொண்டோடும் பரமன் தன் நெற்றியிருந்தவ காணீரே மழகல் தினங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவ காணீரே. குட்டியில குந்தலம் சொல்வார். காற்று அப்படியே அசையல.
மழகன்றினங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே. யாரு பாடுனது? என்ன சார் சம பண்றார். சுரும்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தெல் புதுவை பட்டன். சுரும்பார் குழலி, அவளும் கொள்ளையா பையனும் கொள்ளையா. சுரும்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவை பட்டன். விருப்பால் உரைத்த 20 உரைப்பார் வைகுந்த தொன்றுவர்தாமே. நமக்கு மனசுல என்ன வந்துருது? ஒரு கண்ணன் பாதாதி கேசமா கேசாதி பாதமா? ஒரு கண்ணனா எப்படி இருப்பான்? ஒரு கண்ணன் எப்படி இருப்பான்றத கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகம் நீ சொல்லலையா? பட்சஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌத்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சகலயம் கண்டே சமுக்தாவளி கோபஸ்ரீ பரிவேஷ்டிதோ விஜயிதோ கோபால சூடமணி. அப்படிப்பட்ட கண்ணனுடைய அழகை பாதாதி கேச வர்ணனையாய் பெரியாழ்வார் என்ன நல்லா கவனிச்சா தெரியும். பெண்கள் குழந்தைகளை நன்றாக கவனிப்பார்கள், ஆண்கள் எப்போதுமே கவனிப்பாங்க. அது மட்டும் இல்லையா, நன்னா இருந்தா அப்பா தூக்கி போவாராம், கொஞ்சம் இருந்தா டஸ்ட்பின் போக வேண்டியது மாதிரி. குழந்தை நல்லா இருந்தா எடுத்துப்பாராம், கொஞ்சம் சரியா இல்லைன்னு வச்சுங்க என்ன பண்ணுவார்? இந்தா அது வேற, ஏய் இந்தா. ரொம்ப பெரிய தம் குழந்தை எதுக்கு சொல்லணும்? அப்படி இருக்கும்போது பெரியாழ்வார் இந்த பாசத்தோட, ஒரு தாய் பாசத்தோட ரொம்ப அற்புதமா சொல்றார். அது மட்டும் இல்ல, தாலாட்டு பாடுறது ஆண் பெண்களே மறந்து போயிட்டாப்போ. தொட்டிலே கிடையாது, மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின், தொட்டில இங்க போடுறது. சோ தொட்டிலே கிடையாது. அப்படி சமயத்துல மாணிக்கம் கட்டி வயிரமீடை கட்டி, மாணிக்கம் கட்டி வயிரமீடை கட்டி, மாணிக்கம் கட்டி வயிரமீடை கட்டி, ஆணி பொன்னால் செய்த பள்ளச்சீரு தொட்டில், ஆணி பொன்னால் செய்த பள்ளச்சீரு தொட்டில், பேணி உனக்கு பேணி உனக்கு பிரமல் விடு தந்தான், பேணி உனக்கு இந்த கலையை பிரமல் உனக்கு தந்தான், பேணி உனக்கு பேணி உனக்கு பிரமல் வீடு தந்தான், மாணி குரல நெத்தாலேரோ, மாணி குரல நெத்தாலேலோ, வையமழந்தானே தாலேலோ, மாணிக்கம் கட்டி வயிரமீழை. நீலாம்பரி ஒரு ராகமா. இந்த நீலாம்பரில பாடினா ரொம்ப அழகா இருக்கும். நான் பாடணும் என்ன பேருன்னு தெரியாது, ஆனா நீலாம்பரி பாடணும். ரொம்ப அழகான அனுபவங்கள். அதை பாடுறார். தாலேலோ 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 தாலேலோ, மாணிக்க தொட்டிலே ஆணி பொன்னாலதே, மாணிக்க தொட்டிலே ஆணி பொன்னாலதே, கேணி தந்தவனே பிரமணாவானே, பேணி தந்தவனே பிரமணாவானே, தாலேலோ தாலேலோ. சுரிகை அறைவடும் சுரிகை அறைவடும் உரிமையுடன் தந்தான், சுரிகை அறைவடும் உரிமையுடன் தந்தான், பிறையானவன் பெருமையுடன் தானே தாலேலோ தாலேலோ. முக்கியமான விஷயம் சொல்றேன். அனன்யா சிந்தையன் தோமான்னு சொன்னேன் இல்லையா?
இந்த அனெக்ஸ்ல இங்க இருக்கிற அந்த அற்புதமான விடுதி இதுக்கு வரணும்னு ஸ்ரீராம சுவாமி கிட்ட கேட்டேன். அவரும் வான்னு சொன்னார். ஏற்கனவே ஒருத்தர் எனக்கு மிருதங்கம் வாசிச்சிருக்காருங்க. அவர் கூப்பிடணும்னு ஆசை உண்டு. ஆனா எல்லாமே மணி, எல்லாமே மனிதன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நாமளே அவருக்கு செலவிக்கிற மாதிரி தெரியறது, இன்னும் கொஞ்சம் அதிகமா செலவிக்க கூடாதுன்னு ஒரு மனசு. ஆனா மனசுல என்ன எண்ணம், ஒரு மிருதங்கம் தான் நல்லா இருக்குமே. நேத்து போச்சு, இன்னைக்கு போயிட போத நேத்து நினைச்சேன். எங்கிருந்தோ வந்தா இடைச்சாதினான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். நான் எப்படி பாடுறேன்னு தெரியாது, ஆனா எனக்கு நல்லா இருக்கான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன், கண்ணை இமையிரண்டும் காப்பது போல். ரொம்ப அழகா என்னுடைய பாட்டுக்கு அவர் வாசிக்க எதுக்கு சொன்ன, சொகுசுகா மிருதங்க தாளம் சொல்லுவோம் தியாகராஜ். தாளம் எப்படி இருக்கணுமா, சொகுசு பஸ் மாதிரி. அதாவது ரெண்டுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெப்போர்ட் இருக்கணும். நான் வேறு நீ வேறு இல்லை, அவர் வேறா இருக்கணும். இந்த வேறு புரியுது அவங்களுக்கு? ரெண்டு வேறு இருக்கு தமிழ்ல. இடையின ரூ ஒண்ணு இருக்கு, வல்லின ரூ ஒண்ணு இருக்கு. அவர் வேறா இருந்தா நான் வேற இருக்க முடியாது, அவர் வேற இருந்தா நான் வேற இருக்க முடியாது. ரெண்டு பேரும் வேற இருக்கணும். சோ அதனால நீ வேறு நான் வேறு இல்லை. அப்படி ரொம்ப அழகாக அந்த குழந்தை, உங்க பேர் என்னக்கண்ணா? சாய் சரண். எனவே சாய் சரணுடைய அற்புதமான கை வண்ணம் மேலும் மேலும் அவர் பல பல இடங்களில் வாசிக்கணும், ரொம்ப நாள் வளரணும். அதுக்கு அத்தனை பேரும் நீங்கள் உங்க கரகோஷத்தினால இந்த குழந்தையை வாழ்த்தவன் கேட்டுக்கொண்டு, ரொம்ப அற்புதமான இந்த குழந்தை இங்கே வந்ததை அவர்கள் அனுப்பிய தாய் தந்தையர்கள், அதற்கு இங்கே உறுதுணையாக இருந்த நம்முடைய காமராஜ் அவருடைய ஸ்ரீராமன் அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிறைய பாட்டு நேற்று தமிழ்நாடு பிராமண சங்கத்தினுடைய சேலம் மாவட்டத்தின் தலைவர் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கடந்த 9 ஆண்டுகளாக சேலம் நம்முடைய சங்கத்தை கட்டி காத்திருக்கிறார். மிக சுறுசுறுப்பானவர். பல பெரிய பெரிய காரியங்களாக செஞ்சிருக்கார். இந்த ஆர்கனைசேஷனில் 19 பிரான்ச்சு இங்கே சேலத்தில் இருக்குது. ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் வாரத்துக்கு ஒரு விழா நடந்துகிட்டே இருக்கும். அது தவிர பல பெரிய பெரிய மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா அந்த சமஷ்டி உபநயனம் கிட்டத்தட்ட 20 குழந்தைங்களுக்கு வருஷம் சமஷ்டி உபநயனம் போடுவார். அதே மாதிரி இப்போ புதுசாக திட்டம்னாக்கா ஒரு 25 ஃபேமிலி பாவர்ட்டியில் இருக்கிறவா பிராமண ஃபேமிலிக்கு மாதம் 1500 ரூபாய் வருத்த மளிகை கொடுத்துருக்கார். பஞ்சாங்க மளிகை தான். மிச்செல்லாம் அவரே சொல்லுவார், நானே சொல்லிட்டு அவர் பேச விட்டுருக்காரு. 5 நிமிஷத்தில் ஆனந்தம் தமிழ் சந்தேகி சைஷாபா ஜவிவாருணி வித்யா பரமேயோ மன்னதிகாவரி பிரஜயா மதுபர் பிரம்மவச்சதேன மகான் கீர்த்தியா வித்வத் சம்பாவனா. Bye. ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முதியோர்களுக்கு இருக்கிறவங்களாம் அழியப்பட்ட உள்ளாங்க.